மதுச்சித்தி பத்தி அப்ப நிறைய சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கிளாஸ் கத்துக்கிறதுல வந்து ரொம்ப பயப்படுவேன் நான் சின்ன வயசுல. ஏன்னா வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவேன். சரி அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப சுட்டி, சொல்ற பேச்சு கேட்காத ஒரு குழந்தை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஆனா கேட்பேன், ஆசையா சொன்னா கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து என்ன பண்ணாங்க, சரி ஓகே மதுச்சித்தி கிட்ட வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை தாக்ஷாயணி அத்தை, அவங்க கிட்ட முதல்ல கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிர் ஹுசைன் மாஸ்டர் கிட்ட எங்களை சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு ரொம்ப வருஷம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நான் அரங்கேற்றம் பண்ணல. அரங்கேற்றம் பண்றதுக்கு முன்னாடியே நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா வந்து இங்க அரங்கேற்றம் பண்ணா, அதுவும் இதே நாடக சபால தான் வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க. அந்த மதுச்சித்தி தான் வந்து எல்லாமே வந்து அவங்க எடுத்து பண்ணி கொடுத்து குருக்கு குருவா இருந்து சொல்லி எங்களுக்கு வாழ்த்தி பிளெஸிங், அவங்களோட பிளெஸிங் எங்களுக்கு கிடைச்சி, ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்க எங்க அக்கா வந்து ரொம்ப அற்புதமா டான்ஸ் பண்ணா. ஆனா நான் வந்து அவங்க கிட்ட கத்துக்கிட்ட ஒரு வருத்தம் இன்னி வரைக்குமே இருக்கு. இன்னி வரைக்கும் அவங்க கூட என்னால ஆட முடியலையேன்ற ஒரு வருத்தமுமே இருக்கு. மதுச்சித்தி கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் திருப்பியும் கத்துக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். இப்ப சொல்ற பேச்சு கேட்பேன். அது மட்டும் இல்ல, மதுச்சித்தி வந்து ஒரு வாட்டி நான் அமெரிக்கால இருக்கும்போது நான் படிக்கும்போது அவங்களோட டான்ஸ் பார்த்தேன். அப்படியே மேம்பறந்து நின்றுட்டேன். அப்படியே அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்க அழகா இருக்கட்டும், அவங்க சந்தோஷத்தை காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்களே நீங்க பக்தின்ற சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க மெய் மறந்து அவங்களே மறந்து அந்த கலைக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை, அதுதான் பக்தி. அது வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் பக்தி. அது 4 பேருக்கு அந்த பக்தியை சொல்லிக் கொடுக்கிறது தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பக்தி நான் சீக்கிரத்துல வயசானாலும் சரி கற்றுப்பேன் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இன்னைக்கு எங்க அப்பா இங்க இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுவும் இந்த விருது வந்து அவர் பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க மதுச்சித்தி சொல்லும் போதே எனக்கு வந்து அவங்க பேர் சொன்னோடனே நானே ஆட்டோமேட்டிக்கா செருப்பை எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்துட்டேன். சலங்கை பிடிக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி.